பி.கே. கணேஷ் ரெட்டி, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் மாநில தொண்டர் அணி ஒருங்கிணைப்பாளர். இன்னைக்கு நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி ஒன்றியம் குடபரப்பள்ளி ஊராட்சி ஆவலத்தம் சாலையில் இன்னைக்கு நாங்க காலையில இருந்து ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்துக்கு நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டம் எதுக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம தமிழக அரசுக்கு எதிர்ப்பதா நாங்க கறிக்கொடி பிடிச்சு இன்னைக்கு நாம உண்ணாவிரதம் உட்கார்ந்து இருக்கிறோம். எதுக்கு அப்படின்னு சொன்னா, எங்களுடைய தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி ஐயா அவர்களே ஒரு கூட்டம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது மறைமுகமாக காவல்துறை 11 மணி அளவில் கைது செஞ்சிருக்கிறது. எதுக்கு அவங்க கைது செஞ்சு அப்படின்னு கேட்கும் போது கண்ணாடி வெடிச்சாரு. யாரு வீட்டு கண்ணாடி வெடிச்சாரு? தமிழ்நாட்டில இந்த திராவிட மாடல் ஆட்சி கண்ணாடி வெடிச்சாரா, இல்ல காவல்துறையில ஐஜிபி டிஜிபி அவருடைய கண்ணாடி வெடிச்சாரா? இப்படி இருக்கும்போது பொய் வழக்கு போட்டு அவளை வேலூர் சிறையில சங்கத்தின் தலைவர் உட்பட்ட 8 பேர் கைது செஞ்சு 2 பேர் ஒரு இடத்துல வச்சிருக்காரு. காரணம் என்ன? விவசாயிகள் என்பது இப்ப போன டிசம்பர் 28 ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கசாவடி அருகில் 50,000 விவசாயிகளை மேல திரட்டி ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தினார். எதுக்காக நடத்தினாரு? விவசாயி உரிமைக்காக பயிர்க்கடன் தள்ளுபடி, கறிக்கொல்லி போனி லோன் தள்ளுபடி செய்யணும், இது போல மாட்டு ஆடு லோன் பயிர் கடன் எல்லா கடனும் தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு தான் போட்டார். இந்த நோக்கம் எப்படி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நோக்கம் கறிக்கோழி பண்ணைகள் 40,000 விவசாயிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் செயல்பாட்டை செஞ்சு கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய நிலம், அவருடைய சொத்து சொகை எல்லாம் அடமானம் வச்சு இந்த கறிக்கொள்ளி பண்ணை வேலை செய்யும் போது அதுல சுமார் 5 லட்சம் கூலியாளர்கள் வேலை செய்யறார். இதுக்கு வெறும் 6 ரூபா 50 காசு சுமார் 40 கார்பரேட் கம்பெனிகள் இன்னைக்கு ஒரு 6 ரூபா 50 காசு தான் கொடுத்துட்டு வருது. இதுக்கு 3 ஆண்டுகள் 2010 ஒரு அக்ரிமெண்ட், 11 ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இன்னைக்கு 20 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போராடின விவசாயிகளுக்கு இன்னைக்கு மறைமுகவா காவல்துறை நைட்டு 11 மணில அரெஸ்ட் பண்ணிருக்க. காரணம் என்ன? ஏன்னா எங்க தலைவர் இல்ல கரிமாவனம் கொள்ளையடிச்சாரா, இல்ல கிரானைட் கொள்ளையடிச்சாரா, ஏதோ ஒரு 2G சட்டம் 3G சட்டம் லட்சக்கணக்கில் கொள்ளையடிச்சாரா, இல்ல தேச துரோகம் பண்ணாரா, எந்த வழக்கில் எங்க தலைவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காரு என்பது தமிழக அரசுக்கு அடையாளம் காட்டுப்பதாக நாம எனக்கு கறிக்கொடி பிடிச்சு நாங்க உண்ணாவிரத போராட்டம் பண்ணிருக்கிறீங்க. இது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரு மாவட்டம் கிடையாது, தமிழ்நாட்டில் 32 மாவட்டங்களில் நடக்கக்கூடிய அடையாள உண்ணாவிரத போராட்டம். இந்த போராட்டம் இதோட நிக்கிறது கிடையாது. எங்க தலைவரை விடுதலை செய்யவில்லை என்றால் ஒவ்வொரு நாளுமே தமிழ்நாடு வெடிகுண்டு மாதிரி வெடிக்கும். ஆனா எதுக்கு அப்படின்னு சொன்னா, எங்க தலைவரை அங்க கைது செஞ்சு சிறையில வச்சிருக்கிறது எல்லாமே நம்ம தமிழக அரசு எந்த டிவியில விளம்பரம் கொடுக்க கூடாது அவர் அப்படின்னு சொல்லி அந்த அவங்க யூனியன்ல ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. ஏன் எங்க தலைவர் பார்த்தா தமிழக அரசுக்கு பயமா, இல்ல எங்க தலைவரை பார்த்த ஏதாவது அடுத்த தேர்தல் ஓட்டு போட மாட்டார் அப்படின்னு சொல்லி ஏதாவது பயம் இருக்கிறதுனால அங்க மக்கள் 50,000 விவசாயிகள் மேலே திரட்டி ஒரு மாநாடு நடத்தின பயம் தமிழக அரசு இப்ப மறைமுகமா காவல்துறை வச்சு ஒரு வெளிநாட்டுடைய ஒரு டெரரிஸ்ட் மாதிரி நைட்டு 11 மணில பிடிச்ச சிறையில வச்சிருக்கிறார். காரணம் என்ன? விவசாயிகள் ஆடு மேய்க்கிறவங்க கிடையாது, இப்ப ஆடு மாடு மேய்க்கிறவங்க கிடையாது. இன்னைக்கு இந்த பொங்கல் நாள்ல தமிழகம் முழுவதுமே நம்ம தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் யாருமே நாங்க பொங்கலே கொண்டாடவில்லை. எங்க தலைவர் உள்ள இருக்கும் போது எங்க தலைவர் ஒருத்தர் கிடையாது. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விவசாயிகளும் உள்ள இருக்க மாதிரிதான். ஆனா இந்த அவமானம் எல்லாமே விவசாயிகளுக்கு சேர்றது நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு தான் சேர்ந்தது. ஏன்னா ஒரு விவசாய சிறையில வச்சுட்டு நீங்க ஜாலியா ஏசில உட்கார்ந்து நீங்க அடையாளம் காட்டுற வருகின்ற தேர்தல் 2 மாதங்கள் இருக்கும். 2010 கலைஞர் ஐயா தென்னை மரங்களுக்கு நோய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போராடும் போது விவசாயிகளுக்கு போய் கேட்கும் போது பாலுக்கு உரிய விலை கொடுங்க, இது போல தென்னையில நோய் வந்திருக்கு, எங்களுக்கு விலை இந்த சாராய் கடை வேண்டாம், கல் இருக்கிறது பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்கும் போது அன்னைக்கு இருந்தா மொத்த நாராயணசாமி நாயுடு விவசாய சங்கத்தை முழுக்க மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவருமே 20 கைது செஞ்சார். ரீசெண்டா சில நாளுக்கு முன்னாடி ஒரு நம்மளுடைய கேஆர் பாண்டியன் தலைவர் குண்டார் சட்டம், இதுக்கு மேல்மா சிப்காட் திட்டத்தில் திருவண்ணாமலை போராடிய நம்ம அருள் ஆறுமுகம் மீது பொய் வழக்கு போட்டு குண்டார் சட்டம். இன்னைக்கு மாபெரும் தலைவர் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்க மாபெரும் தலைவர் சிறையில் வச்சிருக்கிறார். காரணம் என்ன? தமிழக அரசு குறிப்பிட்ட நாள்ல விவசாயிகள் நினைச்ச எந்த ஆட்சியும் கீழே தள்ளலாம்.
விவசாயிகள் ஒற்ற கூடினா எந்த ஆட்சியும் பக்கத்தில் வேரோடு எடுத்து பக்கத்தில் வைக்கலாம் என்பது நாங்கள் தெரிவித்துக் கொண்டு, உடனடியாக எங்க ஈசன் முருகசாமி ஐயா அவர்களை விடுதலை செய்யவில்லை என்றால் ஒவ்வொரு தொகுதியிலையும் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடக்கும், சாலை மறியல் நடக்கும். உயிர்கள் போனாலும் சரி. 1967 82 வரையும் நாராயணசாமி நாயுடு வெறும் 10 காசு ஏத்துங்க மின்சாரத்துக்காக இலவசமா போராடி 68 பேர் துப்பாக்கியில சுட்டார். இதுல திமுக 36 பேரு, அஇஅதிமுக 38 பேர் சுட்டார். அதே போல இன்னைக்கு எங்க நிறுவனர் ஐயா விடுதலை செய்யவில்லை என்றால் எத்தனை உயிர்கள் போனாலும் கூட நாம இன்னைக்கும் நாங்க பின்தங்க மாட்டோம் என்பது உறுதியாக நாங்க இந்த ஒரு கருத்தை சொல்லுவோம். இது இல்லாத அன்னைக்கு 2010 விவசாயிகளை சிறையில வச்சு பிடிச்சி சிறையில வைக்கும் போது அதிமுக அம்மா மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் குரல் கொடுத்தார். அவங்க உரிமைக்காக இன்னைக்கு அவருக்கு உரிமை கேட்டிருக்கு, விவசாயிகளை அடக்கம் செஞ்சு நீங்க சிறையில வச்சிருக்காங்கன்னு. இப்ப இந்த 2026 நம்ம மாபெரும் தலைவரை கைது செஞ்ச பிறகு இன்னைக்கு நம்ம நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் குரல் கொடுத்திருக்காரு. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி நமக்கு இது குரல் கொடுத்திருக்காரு. 3வது தமிழ் இளைஞராய் கட்சி இளைஞர்கள் நமக்கு ஆதரவு வந்திருக்கிறார். ஏன் என்பது குறிப்பிட்ட நாளிலேயே 2010 விவசாயிகளை கைது செய்து சிறையில் வைக்கும் போது விவசாயிகள் எந்த பாடம் கற்றுக் கொடுத்தாரோ இந்த 2026 அதே பாடம் கற்றுக் கொடுப்பார் என்பது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக நாம் அரசுக்கு எச்சரிக்கை கொடுப்போம். இது ஒரு பேச்சு கிடையாது, எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விவசாய சங்கங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு கை தட்டினா எப்படி பிற ஆட்சியின் கீழே விழுந்தது உறுதி நாங்கள் சொல்வோம் என்பது இந்த பதிவை நான் பதிவிட்டிருக்கிறேன். உங்க பேரு? என் பேர் BK கணேஷ் ரெட்டி, தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் மாநில தொண்டரணி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மாநில நுகர்வோர் அணி மற்றும் மாவட்ட கிழக்கு மாவட்ட செயலாளர். இன்னைக்கு இங்க உண்ணாவிரத போராட்டத்தினுடைய காரணம் என்ன அப்படின்னா, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் ஈசன் ஐயா அவர்களை பொய்யான வழக்குகளை சோடித்து வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டதன் காரணமாக உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் இங்க நடத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழர்களின் விடுதலைக்காக, உழவர்களின் விடுதலைக்காக, உரிமைக்காக ஒவ்வொரு விவசாயினுடைய அடிமைகளை விடுவிக்க வேண்டும், அடிமைத்தனத்தை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும், அவருடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் செயல்படுகிறது. அந்த அடிப்படையில் இன்னைக்கு கோழி பண்ணை வளர்ப்பு, இந்த கோழி வளர்ப்பு பண்ணையாளர்களின் உரிமைக்காக இன்று கொடுக்கின்ற கட்டுப்படியான இந்த விலை எங்களுக்கு போதாது, சரியான விலை வேண்டும் என்ற ஒரு அரசுக்கு நிர்பந்தம் ஏற்படுத்துகின்ற போது நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வருகின்ற 21/1/2026 அன்று முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று எங்களுக்கு ஒரு தகவலை பகிர்கிறார். அந்த தகவலின் அடிப்படையில் 21ஆம் தேதி நடக்கின்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையை எப்படியும் முடக்கிவிட வேண்டும், ஈசனையோல கலந்து கொள்ள கூடாது என்ற ஒரே நோக்கத்திற்காக விவசாயிகளை அடிமைகளாக வைக்க வேண்டும், அடிமைத்தனத்தை இவர் சுதந்திரமாக செயல்படுவதற்கு ஊக்குவிக்கிறார். ஆகவே இவரை அடிமையாக இருக்கின்ற விவசாயிகளை அடிமையாக நடத்த வேண்டும், வாக்குக்காக மட்டுமே விவசாயிகளை பயன்படுத்த வேண்டும், அவர் உரிமைக்காக போராட நாம் ஊக்குவிக்க கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் இன்றைக்கு தமிழக முதல்வர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். தமிழர்களின் உழவர்களின் முக்கிய திருநாளாக, தமிழர்களின் உழவர் பெருமக்களின் அடையாளமாக இருக்கின்ற இந்த பொங்கல் திருநாளில் உழவர்களுக்கு ஒரு வாழ்த்தை சொல்லிட்டு அந்த உழவனை மனைவி மக்களோடு கொண்டாடப்படுகின்ற இந்த திருவிழாவில், இந்த திருநாளில் கைது செய்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். உடனடியாக ஐயாவை விடுதலை செய்ய வேண்டால் அடுத்த கட்ட போராட்டம் வெடிக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் இந்த உங்கள் ஊடகங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு இந்த போராட்டத்தின் நிறைவாக எங்களுடைய அடுத்த கட்ட ஆலோசனை செய்து அடுத்த எங்களுடைய போராட்டம் எவ்வாறு இருக்கும் என்பதை ஆலோசித்து அடுத்த கட்ட போராட்டம் தொடரும். விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொண்டு இருக்கிற தமிழ்நாடு அரசு இல்ல எப்படி? இதுவரை அந்த விடுதலை என்ற வார்த்தைக்கு
எவ்வித பொருளும் இல்லை. அதை விடுதலை அதாவது அவர் பொய் வழக்கு தான் போய் கைது செய்திருக்கிறார்கள். பேச்சுவார்த்தைக்கு கூட இன்னும் சரியான அணுகுமுறை இல்லை. அவரை விடுதலை செய்வார்களா இல்லையா என்பது அவர்களுக்கு தான் புரியும். ஆனால் நாங்கள் விடுதலை செய்யும் வரை தொடர்ந்து போராடுவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈசன் முருகேசன் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எந்த விதமான குற்றங்களுமே இன்றி பொய் வழக்கு ஜோடிக்கப்பட்டு காவல்துறையின் அராஜகத்தினால் எங்களுடைய தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளது எங்களை மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குது விவசாயிகள் மத்தியில். இங்கு அமர்ந்திருக்கும் நாங்கள் மட்டும் இல்லை, எங்க ஒரு குடும்பம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி 50 ஓட்டு இருக்கு. நாங்க நினைச்சா, இந்த விவசாயிகள் நினைச்சா ஒரு ஆட்சியை தூக்கி போட்டுருவோம். ஆனா இதை உடனடியாக தமிழக முதல்வர் தலையிட்டு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக தீர்வு காணணும். உடனடியாக அந்த தலைவரை விடுதலை செய்யணுன்ற ஒரே நோக்கம்தான். இந்த விடுதலை நாளையோ செய்யலைன்னா தமிழ்நாடு முழுவதுமே போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெறும் என்பது இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தில் கே. முத்துலட்சுமி, மாநில செயற்குழு உறுப்பினர். சிதம்பரம் தமிழ்நாடு இளைஞர் கட்சியுடைய மாவட்ட செயலாளர். தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் மாநில குழுவின் ஆலோசனைப்படி இன்று நடைபெற இருக்கின்ற ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் தமிழ்நாடு இளைஞர் கட்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் சார்பாக நாங்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றோம். எதற்காக இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம் என்றால், கடந்த 4 நாட்கள் விவசாயிகள் முக்கியமான ஒரு விவசாய சங்கத்தின் தலைவரான தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் மதிப்பிற்குரிய ஈசன் முருகசாமி அவர்களை தமிழக அரசும் காவல்துறையும் பொய் வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைத்துள்ளார்கள். திட்டமிட்டு 4 நாட்கள் 5 நாட்கள் விடுமுறை வருகிறது, அவரை வெளியே எடுக்கக்கூடாது, 21ஆம் தேதி நடக்க இருக்கின்ற இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் அவர் கலந்து கொள்ளக்கூடாது என்ற ஒரே நோக்கத்துக்காக உள்நோக்கத்திற்காக மட்டுமே இந்த வழக்கு பதியப்பட்டு அவரை சிறையில் அடைத்துள்ளார்கள். கொலை செய்தவர்களும் கஞ்சா விற்பவர்களும் வெளியே சுதந்திரமாக நடமாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில், அதுவும் உழவர்கள் முக்கியமாக தன் வாழ்நாளில் பொங்கல் திருநாளை உழவர்கள் மட்டுமே கொண்டாடக்கூடிய இந்த திருநாளில் அவர்களை ஒரு விவசாய சங்க தலைவரை சிறையில் அடைத்திருப்பது தமிழக மக்களிடையே ஒரு பெருத்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும் இந்த பொங்கல் தினத்தை கருப்பு பொங்கல் தினமாகவே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த தமிழ்நாடு அறியும் என்பதை நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம். ஏனென்றால் அவர் ₹6.50 கறிக்கோழி பண்ணையாளர்களுக்கு ₹20 வழங்க வேண்டும் என்ற ஒரு முக்கிய குறிக்கோளை மையமாக கொண்டு இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்று அரசாங்கம் அறிவித்த தேதியில் அவர் கலந்து கொள்ளக்கூடாது என்று அரசானது திட்டமிட்டு அவரை கைது செய்து உள்ளே வைத்துள்ளதை தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் சார்பாக நாங்கள் வன்மையான கண்டனத்தை இன்று தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கு மட்டுமில்லாமல் தமிழ்நாடு இளைஞர் கட்சி மற்ற மாவட்டங்களிலும் ஈசன் முருகசாமி கைதை கண்டித்து நாங்கள் இந்த அறப்போர் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எதற்காக முத்தரப்பு பேச்சு நடைபெறதுக்காக கைது பண்ணாங்கன்னு சொல்றீங்க? ஐயா, எத்தனையோ விவசாயிகள் மாசத்துக்கு வருஷத்துக்கு 6 தடவை 7 தடவை நாங்கள் கறிக்கோழி குஞ்சு தருகின்றோம், நீங்கள் வளர்த்து கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். அவர்களுடைய வங்கிக்கு வரவு வைப்பது 3 மாதம் 4 மாதங்கள் ஆகிறது. அப்படி கணக்கு செய்தால் வருடத்திற்கு 3 அல்லது 4 தடவை மட்டுமே அவர்கள் அந்த கறிக்கோழி உற்பத்தினை செய்ய முடியும். அதனை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவன தலைவர் நன்கு விவசாயிகளுடைய கஷ்டத்தை நன்கு புரிந்து அவர்களுக்கு ஒரு உயர்வு வழங்க வேண்டும். ₹6.50 ₹20 வழங்கினால் அவருடைய வாழ்வாதாரம் உயரும், விவசாயிகள் ஒரு நல்ல லாபத்தை பெறுவார்கள் என்ற முக்கிய நோக்கில் அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்தார்கள். இதே சென்னை நந்தனத்தில் உள்ள கால்நடை பராமரிப்பு இயக்குநரகம் முன்பே ஒரு மாபெரும் போராட்டத்தினை அவர்கள் ஜூன் 7ஆம் தேதி செய்தார்கள். அப்பொழுதுதான் 21ஆம் தேதி முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அரசே தெரிவித்தது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக அவரை பொய் வழக்கு ஜோடித்து உள்ளே சிறையில் அடைத்துள்ளார்கள். உங்க பேரு? சிதம்பரம் முனுசாமி, தமிழ்நாடு இளைஞர் கட்சியுடைய மாவட்ட செயலாளர். விவசாயிகளுடைய பாதுகாப்பு சங்கம் மத்திய மாவட்ட கொள்கை பொறுப்பு செயலாளர், ஈசன் வழக்கறிஞர், நிறுவனர், விவசாய பாதுகாப்பு சங்கத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். விவசாயிகளுடைய வாழ்வாதார நோக்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ
இன்னும் 5 ஆண்டுகள் போன விவசாய பக்கம் யாருமே கவனம் செலுத்த வழங்கப்பட்டது. சிப்காட்டுக்கு நிலங்கள் எடுக்கப்பட்டது. கறிக்கோழி பண்ணையர்களுக்கு நீதி வேணும் என்று நிறுவனர் கேட்கும் போது ஈரோடு கிட்ட வந்து பண்ணும்போது விவசாயிகளுடைய பாதுகாப்பு சங்கத்தை பார்த்து இவர் நிறுவனரை வந்துட்டு ஏதோ ஒரு வழக்கில சிக்க வைக்கும் என்ற நோக்கத்தில் காவல்துறையை ஏவி விட்டு நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதி என்பது உறுதியாக மக்களுக்கு தெரியப்படுத்துகிறதோ. இதனால் வந்துட்டு பேச்சுவார்த்தைக்கு சொல்லி 21ஆம் தேதி அவர் மேல கூண்டா சட்டம் வழக்கு போடப்பட்டது. என்ன தவறு செய்தார் நம்மளுடைய ஈசன் முருகசாமி நிறுவனர் வழக்கறிஞர்? ஒரு தீவிரவாதியா, இல்ல கொள்ளைக்காரர்களா, இல்ல கொலைக்காரர்களா, இல்ல கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டதா? விவசாயிகளுக்காக உறுதியோட நின்று விவசாயம் அளிக்கப்படும் போது விவசாயிகளை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் விவசாயிகளுக்கு நியாயம் வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் உலகிலேயே விவசாயத்தையே முன்னிறுத்தி விவசாயிகளுக்காக குரல் கொடுத்து போராடி கொண்டிருக்கிற ஒரு நிறுவனரே இந்த அளவுக்கு வந்துட்டு பொய் வழக்கு போட்டு மாபெரி குற்றமாகும். நம்ம வந்துட்டு விவசாய சங்கத்தில் இருக்கிற அனைத்து விவசாயிகளை உள்ள போடுங்க. நாம வெஞ்சிருக்கிற விவசாய சாப்பாடு நமக்கே போடுங்க. அடுத்த ஆண்டு உங்களுக்கு சாப்பாடு இருக்குமா இல்லையான்றது அவங்களே உறுதி பண்ணுவாங்க. அதனால வந்துட்டு ஈசன் முருகசாமி ஐயாவை உடனடியாக வெளியே கொண்டு நம்மளோட ஒப்படைக்கப்படவில்லை என்றும் பட்சத்தில் தமிழகம் முழுவதும் அளவோட வந்த பள்ளம், அளவுக்கு மீறி வந்த வெள்ளம் தமிழ்நாடே குண்டளிக்கும் என்பது உண்மை தக்கது. அனைவருடைய நெஞ்சம் ஒளி வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிறுவனர் மீது பொய் வழக்குகள் எல்லாம் நீக்கி நம்ம கிட்ட கொண்டாந்து ஒப்படைக்கின்றதுதான் உறுதியோட தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். కృష్ణగిరి మన రైతులందరూ నాకు చాలా బాధకరంగా ఉంది. ఎందుకంటే ప్రజా గొంతు అయినటువంటి ఈశన్ మురుగస్వామి వారిని అరెస్ట్ చేసిండేది మన అందరినీ అరెస్ట్ చేసినట్టుగానే నాకు అనిపిస్తుంది. 2010 నుండి 2025 వరకు ఈ కరికోళి ఏమి పెంపకం చేస్తున్నారు రైతులకి, వాళ్ళకి 6.5 రూపాయలు ఇస్తే మీరు గవర్నమెంట్ ఎంప్లాయీస్ కి ఎన్నిసార్లు మీరు పే ఇంక్రీజ్ చేశారు, కానీ రైతులు మీకు కళ్ళు కనిపిస్తా లేదా? ఆ రైతులు ఏం చేయాలా? 2010లో 100 రూపాయలు ఉన్న కూలి ఈ రోజు 1000 రూపాయలకు అయింది. ఆ కూలి వాళ్ళు ఏం చేస్తున్నారంటే శ్రీమంతులు అవుతా ఉన్నారు కూలి, కానీ రైతులు దాన్ని సాగుబడి పెంపకం వల్ల నష్టాలు పోయి జమీన్లు కూడా అమ్ముకుంటున్నారు. దాంట్లో ఈశాన్ మురుగస్వామి అడిగిన వాళ్ళకి చాలా న్యాయం ఉంది. ఎందుకంటే రైతులు బాగుంటేనే మన అందరూ కూడా బాగుండేది. రైతులు బాగుంటే మనం ఈ దేశం సమృద్ధిగా బ్రతుకుతుంది, ఇంకా బాగా ఉండొచ్చు. కానీ ఆ గొంతును మీరు ఆపేస్తే రైతులు కూడా ఆపేసినట్టుగానే. నేను ఒకే మాటలో చెప్తున్నా, మీరు ఈశాన్ మురుగస్వామిని అరెస్ట్ చేసిన దాని వల్ల ఈ రాష్ట్రంలో ఉన్నటువంటి రైతులందరూ మీరు అరెస్ట్ చేశారు. ఇది సరికాదు. ఈ పద్ధతిని మార్చుకోండి. త్వరలోనే అన్ని రైతులకును ఆయన అడిగినట్టుగా 25 రూపాయలు చేయండి. ఎందుకంటే రైతు బాగుంటే దేశం బాగుంటుంది, దేశం బాగుంటే మనం అందరూ బాగుంటాం. రైతు లేదంటే దేశం లేదు. అది ఒకటి. రెండోది, మీరు గవర్నమెంట్ ఎంప్లాయీస్ కావచ్చు, ప్రైవేట్ ఎంప్లాయీస్ కావచ్చు, ప్రతి ఒక్కదానికి ఇన్ఫ్లేషన్ పేరుతో మీరు ప్రతిదాన్ని ఇంక్రీజ్ చేస్తారు. అదే విధంగా మీరు వడ్డీ రేట్లు, ఇంట్రెస్ట్ రేట్ను ఆర్బీఐ కానీ దేశంలో అన్ని బ్యాంకులు ఇంక్రీజ్ చేస్తాయి, తగ్గిస్తాయి. నేను చూస్తే అది ఇంక్రీజ్ అయితేనే ఉంది. కానీ ఇప్పుడు రైతులకు ఇన్ఫ్లేషన్ లేదా? రైతులకు కష్టాలు లేవా? రైతులు అప్పులు చేయటం లేదా? రైతులు కూడా ఆదుకోవాల్సిన బాధ్యత గవర్నమెంట్ మీదే ఉంటుంది. ఆయన రైతుల పరంగా ఎంత చట్ట ప్రకారం అడిగాడంటే అది 25 రూపాయలు ఇస్తే అది నిజమైన రేటు అనుకుంటున్నాను. ఎందుకంటే 2010లో నేను చూసినట్టుగా 70 రూపాయలు ఉన్న మాంసం ఈ రోజు 250 రూపాయలు అమ్ముతున్నారంటే రైతుకు ఏమి ఇవ్వటం లేదు, మీరు మధ్యవర్తులకు ఇస్తున్నారు. ఆ మధ్యవర్తులను ఆపి రైతులను ఆదుకోండి. 20 రూపాయలు ఇచ్చి అది చేస్తేనే రైతు బాగుపడతాడు. అది మూడోది, తక్షణమే ఈశాన్ మురుగస్వామిని వదలాలి. మీరు వదలకపోతే రైతులందరూ రోడ్డు మీదకి వచ్చి మీ ప్రభుత్వానికి ఏం చేయాలో చేస్తాము, ఇంకా 3 నెలల్లో ప్రజా తీర్పు ఎలా ఉంటుందో మీకు కూడా చెప్తామని నేను మా ప్రజలందరి పరంగా, రైతులందరి పరంగా చెప్తున్నాను. మీ పేరు? నా పేరు నాగరాజు, నాది ముత్తాలి గ్రామం, ఒసూరు తాలూకా.